அம்பேத்கர் பிறந்த நாளை வந்து எல்லா சாதிக்காரர்களும் சமத்துவ நாளாக கொண்டாடணும். நானே பயந்தேன், கொண்டாட வச்சார். ஆயுதவாட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல், நான் படித்த காலேஜில் சட்டம் வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சமூக நீதி விடுதின்னு வச்சுட்டாரு. எவ்வளவு பொருளாதார உயரத்தில் இருந்தாலும் என்னில் இருக்கிற சாதி போகாது. என்னை மாற்றுவீங்களா? என்னை மாற்றுவீங்களான்னு கேட்குறேன். என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் போகிற காரே 1 கோடி, நான் தங்கியிருக்க வீடு பெரிய பங்களா தான். இது ஒன்றும் இல்லிஜிட்மேட் இதெல்லாம் கிடையாது. லெஜிட்மேட்டாக நான் சம்பாரிச்சுன்னு வச்சுக்குவோம். என் ஜாதியை மாற்றிருவீங்களா? நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விசிபிலிட்டியில் ஏன் ஆதிதிராவிட விடுதி, ஏன் பிற்படுத்தப்பட்ட விடுதி, அது உள்ளே நுழையும் போது இது ஆதிதிராவிட விடுதி அப்படிங்கிற மனம் நோக்கம் இருக்கிற அது ஏன் அந்த பையன்கிட்ட வரணும்? இது சமூக நல விடுதி, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் ஹாஸ்டல் தந்திருக்கோம். ஒரு மாறுதல் தான். அதை ஏன் செய்யணும்? நீங்கள் யாரும் இது நான் என்ன ஒன்று கேட்குறேன், மாறுதல் மட்டுமே மாறாது என்பது திமுக தான் நிறைவேற்றிட்டு இருக்கு. நீங்கள் சார் சாதி ஒழிங்கிறோம், ஜாதி ஒழிங்கிறோம். ஒரு கிராமத்துக்கு போனால் பரத்தெரு, பள்ளத்தெரு, செட்டியார் தெரு தனித்தனியாக இருக்கும். ஒரு தெருவில் ஒருத்தர் மாற்றி வீடு கட்ட முடியாது. அதை மாத்திரம் கலைஞர் சமத்துவம் கொண்டு வந்தார். நீங்கள் அதை தாண்டி இப்போ காலனின்னு இருந்துச்சு, அந்த காலனி இவர் எடுக்கிறார். அப்போ சாதிய கட்டுமானம் வந்து தெருவில் இருந்துச்சு, பௌதிக கட்டுமானம் கிராமத்தில் இருந்துச்சு. அதை விடத்து சமத்துவபுரம் ஒரு மாறுதல். அந்த சமத்துவபுரத்துக்கு பிறகு காலனின்னு பேர் இருந்தாவே அது ஆதிதிராவிட தெருவாக இருக்குது, அந்த காலனி எடுத்து ஒரு மாறுதல். அதற்கு பிறகு ஆதிதிராவிட விடுதி, பிற்படுத்தப்பட்ட விதின்னு இருக்குது, அந்த 2 விடுதி எடுத்துகிட்டு சமூக நல விடுதி ஒரு மாறுதல். தேக்கமில்லாத ஒரு ஓட்டம் திராவிட இயக்கத்துக்கு இருக்குன்னா திமுக தான் இருக்குது. நீ என்ன புதுசாக மாற்றிடுவ? ஒன்ட்டு என்ன புதுசாக இருக்குது? எதுக்கு டூப்ளிகேட் ஜாமான் வைக்கிறதுக்கு இன்னொரு கடைன்னு கேட்குறேன்.